வணக்கம். சைக்கோவா தலைவனா? சங்கிகளை விட மோசமான சோம்பிகளின் கட்டுப்பாட்டில் விஜய் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். அன்பு உறவுகளே, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நம்ம இதை பேசுவோம். அதாவது ஏற்கனவே 2 காணொலி இதை பத்தி நம்ம போட்டிருக்கோம் அப்படிங்கிறத பாக்குறோம். இதனுடைய அடுத்த காணொலியாக நம்ம இதை போட்டுதான் ஆகணும். வேறு சில முக்கியமான விஷயங்கள் பேச வேண்டியிருந்தாலும் இது அதை விட முக்கியமான விஷயமாங்கிறதால இதை பத்தி பேசுறோம். இப்ப இந்த முதல்ல அந்த 41 பேர் இறந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ரெண்டாவது அதுக்கு அவர் ஒரு காணொலி போட்டிருந்தாரு. அதை பத்தி நம்ம இன்டர்பிரட் பண்ணி போட்டிருந்தோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ ஒட்டுமொத்தமா இந்த தாவேகா மற்றும் இந்த விஜயனுடைய ஃபேன்ஸ் இருக்காங்களே, இவங்களை பத்தி நம்ம பார்க்கும்போது, இல்ல விஜய் பத்தியுமே பார்க்கும்போது நமக்கு என்ன மாதிரியான ஒரு ஒரு கருத்தோவியம் நமக்கு எப்படி தோன்றுதுன்னா, விஜய் ஒன்று மிகப்பெரிய ஒரு சைக்கோவா அல்லது தலைவனுக்குரிய ஏதாவது பண்புகள் இருக்கா அப்படிங்கிறது முதல் கேள்வி. இந்த கேள்வியை ரொம்ப எல்லாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டியல. தலைவனுக்குரிய எந்த தகுதியும் விஜய்க்கு இருக்கிற மாதிரி தெரியல. அவருடைய பிஹேவியர் எல்லாமே ஒரு சைக்கோத்தனமா தான் இருக்கு. நார்சிஸ்டிக் சைக்கோ பாத் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல விரும்புறோம். ஏன்னா அந்த காருக்குள்ள இருந்து அந்த செய்கிற செய்கைகள், லைட்டை போட்டு ஆஃப் ஆன் பண்ணி பார்க்கறது, அதே மாதிரி அந்த இத்தனை பேர் வரட்டும், நம்மளுக்காக நிறைய பேர் நமக்காக செத்தா கூட பரவாயில்லன்னு நினைக்கிறது, இது எல்லாமே விஜய் ஒரு தலைவனுக்குரிய எந்த பண்பும் இல்லை. அந்த விஜய் என்பவன் ஒரு சைக்கோ தான். அதனால இந்த தலைமை பண்பு இல்லாத இந்த ஒரு ஆசாமியை நம்பி இத்தனை பேர் போய் தங்களுடைய வாழ்க்கையை வீணடிக்கணுமா அப்படிங்கிறது தான் நம்ம மிக முக்கியமான கேள்வி. ஏன்னா ஒரு தலைவருக்குரிய பண்பு என்னென்ன இருக்குங்கிறது மற்ற தலைவர்களை பார்த்தாவே நமக்கு எல்லாம் தெரியும். மற்ற தலைவர்கள், அரசியல் தலைவர் இருக்காங்க, ஒரு அவசரம்ட்டு வரும்போது அவங்க எப்படி ஓடுறாங்க, ஓடி போய் எந்த அளவு மக்களுக்கு உதவி செய்யறாங்க, ஒரு தேவை இருக்கும்போது அவங்களுடைய உதவி எப்படி இருக்கு அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கறோம். ஸோ அது தலைமை பண்பு. ஆனா ஒரு சைக்கோ பண்பு என்னன்னா, மக்களை காக்க வைப்பது, மக்களை தனக்காக இறக்க வைப்ப உயிர் பலி வாங்குவது. அதே மாதிரி அந்த பிஹேவியர் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு சைக்கோத்தனமான பிஹேவியரா தான் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். ரெண்டாவது சரி இவர் தான் இப்படி இருக்காருன்னா, இவர் அப்படியே அடிவச்சு இந்த சோம்பிகள் இருக்காங்க இல்லையா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய சோம்பிகள் அல்லது விஜய் கட்சியினுடைய அந்த ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, இவனும் விஜய் விட ஒரு மோசமான, விஜயவே தோற்கடிக்கக்கூடிய அளவுக்கு சோம்பித்தனத்துல முக்கியமான ஒரு ஆளுகளா இருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இவங்களுடைய சோம்பித்தனம் எப்படி இருக்குன்னா, சோம்பிகள்னாவே பொதுவா ஒரு அறிவில்லாத, மூளை இல்லாத, சிந்திக்க திறன் இல்லாத ஒரு ஜீவன்கள் தான் சோம்பிகள் அப்படிங்கிறோம். அந்த மாதிரிதான். அதாவது அவங்க எதை வேணாலும் செய்வாங்க. தங்களுடைய சோம்பித்தனத்தினுடைய உச்சகட்டமாக கொலை பண்ணணும்னா பண்ணுவாங்க, மற்றவங்களுக்கு வயலன்ஸ் ஏற்பட்டணும்னா வயலன்ஸ் ஏற்படுத்துவாங்க, அதே மாதிரி மற்றவங்களை விட்டணும், குத்தணும், கொல்லணும், இல்ல அவங்கள துன்புறுத்தணும்னா இதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. சோம்பிகளுடைய ஒரு இயல்பு இதுதான். இப்ப இவங்களை பாத்தீங்கன்னாவே இந்த தாவேகா கட்சியினுடைய இந்த ரசிகர்கள் பட்டம் இருக்காங்களா, நம்ம ஏற்கனவே இவங்களை வெறுமனே ஒரு ரசிகர்கள் தான் அப்படின்னு தான் விமர்சனம் பண்ணிட்டு வந்தோம். சரி, இன்னும் தொண்டர்கள் ஆகிறதுக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்தா தொண்டர்கள் ஆயிடுவாருன்ட்டு நம்ம ஒரு நம்பிக்கையோட இருந்தோம். ஆனா அந்த நம்பிக்கையை பாழாக்குற மாதிரி இவனுடைய பிஹேவியரை நீங்க பாத்தீங்கன்னா, சோசியல் மீடியாவில் இருந்தாலும் சரி, இல்ல அங்க மீட்டிங் நடந்த இடத்துலையும் சரி, ஒட்டு மொத்தமா இது ஒரு சோம்பி கூட்டம், அறிவில்லாத ஒரு சோம்பி கூட்டமா தான் இருக்கு. ஏன்னா இவனை பைக்கில் வேகமா போறது, அந்த மீடியன் இருக்குல்ல, ரோட்ல மீடியன், அதை வெட்டிட்டு அங்கால கிராஸ் பண்ணி போறது, அதே மாதிரி விஜயோடைய அந்த பஸ்ஸுக்கு பக்கத்திலேயே வர்றது, அங்க ஆக்சிடென்ட் ஏற்படுத்துறது, அதே மாதிரி குடிச்சிட்டு பயங்கரமா ஆடுறது. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மரணம் மொத்தத்துல விழுந்துகிட்டே இருக்காங்க அந்த நெரிசல்ல, அவங்கள தூக்காம அவங்க மேலேயே ஏறி செல்போன் எடுக்கிறது. இப்ப அதாவது அப்புறம் வீடுகளை போய் இவருடைய செல்ஃபி எடுக்கணுங்கிறதுக்காக பக்கத்துல இவர் மூவ் ஆயிட்டு இருக்கிற இடத்துல பக்கத்துல உள்ள வீடுகள் மேல வீட்டுல போய் கூரையை நீக்கிட்டு மேல வர்றது, தூண்களை இடிச்சிட்டு கீழே விழுறது, போஸ்டர்ல ஏறுறது, கரண்ட் கம்பியில ஏறுறது. இப்ப இந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இவர்கள் மனித பிறவிகளே இல்லை அப்படிங்கிறதுதான் நம்மளுடைய கணிப்பு. அதாவது மனிதர்களா பிறந்துட்டாங்க,
பெற்றோர்களும் இவங்களை வந்து மனிதர்களா வளர்க்கல. அதே மாதிரி இவங்க என்னைக்கு விஜய் படத்துல இல்ல விஜய்ங்கிற அந்த ஒரு தனி மனித அந்த வழிபாட்டுக்குள்ள தங்களே இழைச்சிக்கிட்டாங்களோ, அதுல இருந்து இவங்க முழு நேர சோம்பிகளா மாறிட்டாங்க அப்படிங்கிறதா நம்ம இந்த நேரத்துல புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அந்த சோம்பிகளுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிந்திக்கிற திறனே இருக்காது. அவங்களுக்கு வந்து பிரெயினே இருக்காது. பிரெயினுக்கு பதிலா வேற ஏதாவது இருக்கும் அவங்க உள்ள. அவங்க செயல்பாடுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா மனித செயல்பாடுகளுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இருக்காது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இவங்களுக்கு எல்லாமே இருக்கு. இப்ப விஜயே சொன்னாலும் இவனுக்கு கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம அங்கேயே பாக்குறோம். விஜய் வந்து ஆம்புலன்ஸ்க்கு வழி விடுங்கன்னு சொல்றாப்புல, அவன் எவனும் வழி விட மாட்டேங்கிறானே. எவ்வளவு தூரம் இவன் கத்தி கலாட்டா பண்ணானோ அப்படிங்கிறத பாக்குறோம். அதே மாதிரி அவங்க இது கட்சி தலைவர்களே வந்து மரத்துல ஏறாத, அங்க ஏறாத, இங்க ஏறாத, வீட்டுல ஏறாத, கரண்ட் கம்பியில ஏறாதெல்லாம் சொல்றாங்கிறத பாக்குறோம். ஆனா இவங்க வந்து அது எதுக்குமே வந்து ரெஸ்பான்ஸ் பண்றதில்ல அப்படிங்கிறதே நமக்கு நல்லா தெரியுது. ஆக இந்த சோம்பிகள் வந்து நம்மளை பொறுத்தவரையிலும் இப்ப இவங்க சோசியல் மீடியாவில் செயல்படுத்து போடுற என்ட்ரி எல்லாம் பாத்தீங்கன்னா இவர்கள் வந்து இந்த சங்கிகளை விட மிக மோசமானவர்கள். சங்கிகள் அட்லீஸ்ட் வெறும் மத பிரச்சனையை வச்சு மட்டும்தான் கலாட்டாலாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஆனா இவங்க அப்படி கிடையாது. இவங்க வந்து மத பிரச்சனை வந்து ஒரு பிரச்சனை தான் இவங்களுக்கு. அதை விட மிக முக்கியமாக வந்து இவங்களுக்கு இந்த சோம்பித்தனத்தினுடைய உச்சகட்டமாக இவங்க செய்யக்கூடிய பிரச்சனைகள்ங்கிறது வந்து ரொம்ப மோசமா இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். ஆக இந்த சோம்பிகளுடைய கட்டுப்பாட்டில் வந்து விஜய் வந்து கொண்டு வரப்பட்டு விட்டார். விஜய் சொல்றத இந்த சோம்பிகள் கேட்க மாட்டானோ, ஆனா சோம்பிகள் செய்யற மாதிரிதான் அவங்க விரும்புற மாதிரிதான் விஜய் இருக்கணுங்கிறது தான் இப்ப விஜயனுடைய ஒரு கட்டாயம். ஸோ இதை மீறினா விஜயை கூட அவங்க கொல்ல கூட துடிக்க மாட்டாங்க. அவங்க ஒரு கட்டத்துல வந்து என்ன நம்ம வழிபடுற இந்த உருவம் வந்து நம்ம சொல்றது கேட்க மாட்டேங்குது, அது இருந்தா என்ன போனா என்னங்கிற முடிவுக்கும் வருவாங்க. ஏன்னா விஜய்க்காக தங்களுடைய குழந்தைகளையும் தங்களுடைய மனைவியையும் தங்களுடைய அக்கா தங்கச்சியும் வந்து பலி கொடுக்க தயங்காத இந்த சோம்பி கூட்டம் வந்து நாளைக்கு விஜயுமே வந்து பலி கொடுக்க கூட தயங்காது அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த இவங்களுடைய பிஹேவியரை வச்சு நம்ம இப்படிதான் புரிஞ்சுக்க முடியும். இந்த பிஹேவியர் வந்து இந்த சோம்பிகளுடைய பிஹேவியர் இப்படிதான் இருக்கும். உலகம் முழுக்க ஹிட்லர் ஃபாலோ பண்ணவங்க இல்ல அமெரிக்காவில் உள்ள சில சோம்பி கூட்டங்கள்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தலைவருக்கு சொன்னா கீழே வந்து தற்கொலை பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறதெல்லாம் பாக்குறோம். நம்ம அது அமெரிக்காவில நிறைய நடந்துருக்கு, இப்ப நடந்துட்டு வருதுங்கிறத பாக்குறோம். அந்த மாதிரியான ஒரு சோம்பி கூட்டம் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு அரசியலுக்கு, தமிழ்நாட்டு சமூக பொறுப்புகளுக்கு மிகவும் ஆபத்தானவர்கள். இவங்க வந்து அரசியலில் இருந்து முற்றும் களையப்பட வேண்டியவர்கள். இவங்களை வந்து நம்ம வந்து சபிச்சுக்கலாம் இருக்க முடியாது. இவங்களை வந்து நல்வழிப்படுத்துறதுலாம் நம்ம வேலை கிடையாது, அது முடியவும் முடியாது. ஏன்னா இவங்க நல்வழிக்கெல்லாம் வரமாட்டாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஆக இவர்கள் வந்து அப்புறப்படுத்த வேண்டியவர்கள். விஜயோட சேர்த்து இவங்களையும் அப்புறப்படுத்தினாதான் தமிழ்நாடு அரசியல் கொஞ்சம் மாற்றம் சுத்தமா இருக்கும். இல்லாட்டி வந்து தமிழக மக்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா மாறும் அப்படிங்கிறதா நம்ம இந்த நேரத்துல பதிவு பண்ணிக்கிற விரும்புகிற கருத்தாகும். அடுத்தடுத்த அமர்வுல இவர்களை பற்றி நாம் தோலுவித்து காட்டுவோம். நன்றி, வணக்கம்.